ஹலோ, இந்த வீடியோவில் உங்களுக்கு ஒரு வீலாக் மாதிரி காட்ட போகிறேன். கொஞ்சமாக குக்கிங், ஒரு ரெசிபி செஞ்சு காட்ட போகிறேன். அதே மாதிரி கொஞ்சம் ஷாப்பிங் பண்ணுறதையும் காட்ட போகிறேன். ஹோப் உங்கள் எல்லாருக்கும் இந்த வீடியோ இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ ஃபுல்லாக பாருங்கள். இந்த வீடியோ வீக் டேஸில் எடுத்தது. அதனால காலையில் எழுந்திரிச்ச உடனே நான் லஞ்சுக்கும் சமைக்கணும். அதுக்கு தேவையான காய்கறி எல்லாமே நான் எடுத்துக்கிறேன். இன்றைக்கி லஞ்ச் ரொம்ப சிம்பிளான ஒரு மெனு தான் நான் செஞ்சு காட்ட போகிறேன். மஷ்ரூம் பிரியாணி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். பிரியாணி பொதுவாக நம்ம நிறைய மசாலா அதெல்லாம் அரைச்சி கொஞ்சம் நேரம் எடுக்கும் செய்கிறதுக்கு. ஆனால் இன்றைக்கி நான் உங்களுக்கு ஈஸியாக செய்கிற மாதிரி ப்ரெஷர் குக்கரில் செஞ்சு காட்ட போகிறேன். அவசரமாக இருக்கிற டைம்லலாம் இந்த மாதிரி பிரியாணி பண்ணோம் அப்படின்னா 20 நிமிஷத்துக்குள்ளேயே உங்களுக்கு வேலை முடிஞ்சும். அதுக்கு தேவையான மஷ்ரூமை ஃபஸ்ட்டு நம்ம கழுவிக்கலாம். இந்த மாதிரி ஒரு வடிகட்டியில் சேர்த்துட்டு மஷ்ரூமை நல்லா தேய்ச்சி கழுவிக்கோங்க. ரொம்ப அழுக்கு இருக்கிற மாதிரி தெரிஞ்சது அப்படின்னா அரிசி மாவு யூஸ் பண்ணி கூட நீங்கள் நல்லா தேய்ச்சி கழுவிக்கலாம். இப்போ அடுத்ததாக பிரியாணிக்கு தேவையான பாஸ்மதி ரைஸை நம்ம ஊற வச்சுக்க போகிறோம். 2 கப் அளவுக்கு பாஸ்மதி ரைஸை அரை மணி நேரம் தண்ணியில் ஊற வச்சிட்டோம் அப்படின்னா உங்களுக்கு நல்லா உதிரியாக வரும். இப்போ அரிசி ஊற வச்சதுக்கப்புறமா கழுவி எடுத்து வச்சுருக்க காய் எல்லாத்தையும் நம்ம கட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மஷ்ரூம் பிரியாணிக்கு மஷ்ரூம், வெங்காயம், தக்காளி, 2 பச்சை மிளகாய் இதுதான் உங்களுக்கு தேவைப்படும். புதினா, கொத்தமல்லி ரொம்ப சிம்பிளாக தாங்க நம்ம பண்ண போகிறோம். மசாலா எதுவுமே அரைக்க தேவையில்லை. ஸோ காயெல்லாம் கட் பண்ணிவிட்டு எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இப்போ இங்கே ஒரு ப்ரெஷர் குக்கர் சூடு பண்ணியிருக்கேன். அதில் 2 டீஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துருக்கேன், 2 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துருக்கேன். சூடானதுக்கப்புறமா பட்டை, கிராம்பு, கல்பாசி, ஏலக்காய் இதெல்லாம் நம்ம சேர்த்துக்கலாம். மெஷர்மெண்ட்ஸ் எல்லாமே டீட்டெயிலாக டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன். ஸோ கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்கள். அடுத்ததாக ஒரு பிரியாணி இலையை 2ஆக பிச்சு சேர்த்துக்கலாம். அடுத்ததாக அரை டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு சேர்க்குறேன். இப்போ இதெல்லாம் நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு முந்திரி பருப்பு சேர்த்துக்கோங்க. முந்திரி பருப்பு நல்லா செவந்து வர வரைக்கும் வதக்கிக்கலாம். இப்போ நல்லா வறுப்பட்டுருச்சு. அடுத்ததாக 2 பெரிய வெங்காயத்தை இந்த மாதிரி நீல வாக்கில் நான் கட் பண்ணி வச்சுருக்கேன். அதை அதோடு சேர்த்துக்கோங்க. வெங்காயம் சீக்கிரம் வதங்குறதுக்கு கொஞ்சமாக நம்ம உப்பு சேர்த்தோம் அப்படின்னா சீக்கிரம் வதங்கிடும். இது நல்லா பொன்னிறம் மாற வரைக்கும் வதக்கிக்கோங்க. இப்போ பாருங்கள், வெங்காயம் நல்லா வதங்கி வந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் ஒரு அரை கப் அளவுக்கு புதினா, கொத்தமல்லியை சேர்த்துக்கலாம். இந்த மாதிரி எண்ணெயில் சேர்த்தோம் அப்படின்னா பிரியாணியில் இதோட வாசம் ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ புதினா, கொத்தமல்லி சேர்த்துட்டு அதையும் நல்லா வதக்கிக்கோங்க. நல்லா வதக்குனதுக்கப்புறமா அரை டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் நான் சேர்க்குறேன். இப்போ இஞ்சி பூண்டோட பச்சை வாசம் போகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்கோங்க. இப்போ இஞ்சி பூண்டோட பச்சை வாசமும் போயிடுச்சு. அடுத்ததாக ஒரு மீடியம் சைஸ் தக்காளியை நான் சேர்க்குறேன். தக்காளி ரொம்ப சேர்த்துறாதீங்க, அப்புறம் தக்காளி சாதம் மாதிரி ஆகிடும். ஸோ ஒரு மீடியம் சைஸ் தக்காளி சேர்த்தா போதும். இப்போ தக்காளியும் நல்லா மசிஞ்சு வர வரைக்கும் அதை வேக வச்சுக்கலாம். இப்போ பாருங்கள், தக்காளியும் நல்லா மசிஞ்சிருச்சு. இப்போ நம்ம கழுவி சுத்தப்படுத்தி வச்சுருக்க மஷ்ரூம் இதோடு சேர்த்துக்கோங்க. மஷ்ரூம் சேர்த்துட்டு அந்த எண்ணெயில் ஒரு வாட்டி இப்படி பரட்டிட்டு அதுக்கப்புறமா நம்ம மசாலா பொடி எல்லாமே சேர்த்துக்கலாம். ஒரு சிட்டிகை மட்டும் மஞ்சத்தூள் சேர்க்குறேன். மஞ்சத்தூள் ரொம்ப சேர்க்காதீங்க பிரியாணிக்கு. அடுத்ததாக 1 டீஸ்பூன் அளவுக்கு காஷ்மீரி மிளகாய் தூள் சேர்க்குறேன். அடுத்ததாக 1 டீஸ்பூன் அளவுக்கு தனியாத்தூள் சேர்த்துக்கலாம். அடுத்ததாக வீட்டில் அரைச்ச மசாலா தூள் நான் சேர்க்குறேன். இந்த ரெசிபி நம்ம சேனலில் இருக்குது. இந்த பவுடர் உங்ககிட்ட இல்லை அப்படின்னா அரை டீஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா தூள் நீங்கள் சேர்த்துக்கலாம். இப்போ இந்த பவுடர் நான் ஒரு 3/4 டீஸ்பூன் சேர்த்துருக்கேன். இப்போ எல்லா மசாலாவும் நம்ம சேர்த்தாச்சு. இப்போ பிரியாணிக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். 1 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துருக்கேன். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா கிளறிக்கோங்க. கிளறிட்டு மஷ்ரூம்லேருந்தே உங்களுக்கு தண்ணி விட ஆரம்பிக்கும். அந்த தண்ணியிலே நீங்கள் அதை வதக்கிக்கலாம். எக்ஸ்ட்ரா தண்ணிலாம் இப்போ சேர்க்க வேண்டாம். இது நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வர வரைக்கும் வதக்கிக்கோங்க. அதிகபட்சம் 1 நிமிஷம் வதக்கினா போதும். இப்போ பாருங்கள், எண்ணெய்லாம் நல்லா பிரிஞ்சு வர ஆரம்பிச்சிருச்சு. இந்த ஸ்டேஜில் நல்லா கெட்டி தயிரை ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம். தயிர் சேர்த்துட்டு ரொம்ப நேரம் இதை நம்ம சமைக்கக்கூடாது. லைட்டாக அந்த மாதிரி கிளறிட்டு இதுக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்க போகிறோம். இப்போ நான் 2 டம்ளர் அளவுக்கு பாஸ்மதி ரைஸ் எடுத்தேன். ஸோ 1 டம்ளருக்கு 1.5 டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்க்கணும். ஸோ 2 டம்ளருக்கு 3 டம்ளர் அளவுக்கு தண்ணி நான் சேர்த்துக்கிறேன். இப்போ தண்ணி சேர்த்தாச்சு. இதை நல்லா கிளறிக்கோங்க. கிளறிட்டு உப்பு சரியாக இருக்கான்னு நீங்கள் பார்த்துக்கோங்க. பத்தலை அப்படின்னா இந்த ஸ்டேஜில் நீங்கள் சேர்த்துக்கலாம். இப்போ தண்ணி கொதிக்க ஆரம்பிக்கட்டும். தண்ணி நல்லா கொதித்ததுக்கப்புறமா நம்ம ஊற வச்சுருக்க பாஸ்மதி ரைஸ்லேருந்து தண்ணியை நல்லா வடிச்சிட்டு அரிசியை மட்டும் இதோடு சேர்த்துக்கோங்க.
அரிசி சேர்த்துட்டு மெதுவாக அதை கிளறி விட்டுக்கோங்க. நான் யூஸ்வலாக பிரியாணி எல்லாமே நான் தம் மெத்தடில் தான் சமைப்பேன். ஸோ இன்றைக்கி வந்து ரொம்ப அவசரமாக இருக்கிறனால நான் வந்து ப்ரெஷர் குக்கர்லேயே அப்படியே வேக விட போகிறேன். இப்போ நல்லா கிளறிட்டு மூடி போட்டுட்டு ஒரு விசில் வந்ததுக்கப்புறமா நல்ல சிம்மில் வச்சுருங்க. சிம்மில் வச்சு ஒரு 5 நிமிஷம் நம்ம சமைச்சோம் அப்படின்னா நல்லா உதிரியாக உங்களுக்கு பிரியாணி ரெடி ஆயிடும். ஜாஸ்தி நேரம் வச்சிடாதீங்க, குழஞ்சி போயிடும். அதனால் ஒரு விசில் வந்தனையும் சிம்மில் 5 நிமிஷம் வச்சு இறக்கிக்கலாம். குக்கர் திறந்து பார்க்குறப்ப வீடியோ எடுக்க நான் மறந்துட்டேன். ஸோ பாருங்கள், பிரியாணி நல்லா சூப்பராக நம்மளுக்கு தயாராகிடுச்சு. இன்றைக்கி லஞ்சுக்கு வந்து நான் இதை அவிச்ச முட்டையோடு சாப்பிட போகிறேன். ஸோ ஹஸ்பண்ட்க்கு வந்து இப்போ தான் டிஃபன் பாக்ஸை நான் பேக் பண்ணியிருக்கேன். ஸோ டிஃபன் பேக் பண்ணி கொடுத்துட்டு அதுக்கப்புறமா என்னோடய பிரேக்ஃபாஸ்ட்டை நான் சாப்பிட போகிறேன். ஸோ இந்த மஷ்ரூம் பிரியாணியோடு நீங்கள் எந்த விதமான கிரேவியும் வச்சு சர்வ் பண்ணலாம். அதே மாதிரி ஆனியன் குக்கும்பர் ரைத்தாவும் ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ அடுத்ததாக எனக்கு பிரேக்ஃபாஸ்ட் நான் செய்ய போகிறேன். இன்றைக்கி பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு வந்து எனக்கு தோசை சாப்பிடணும் போல் இருந்தது. ஸோ அதனால் தோசை பண்ண போகிறேன். யூஸ்வலாக நான் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு வந்து சீரியல்ஸ் அதுதான் சாப்பிடுவேன். இன்றைக்கி வந்து தோசை சாப்பிட போகிறேன். ஸோ அதனால் என்னோடய கேஸ்ட் அயர்ன் தவாவில் தோசை ஊற்றிட்டுருக்கேன். இந்த தவா பற்றியும் ஒரு சிலர் கேட்டிருந்தீங்க. இதை பற்றி தனியாகவே நான் வீடியோ பண்ணியிருக்கேன். ஸோ அந்த வீடியோட லிங்க்கும் கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, பாருங்கள். அதே மாதிரி அயன் தவாவை எப்படி நம்ம துரு பிடிக்காமல் மெயின்டைன் பண்ணுறது, கேஸ்ட் அயனை எப்படி க்ளீன் பண்ணுறது அப்படின்ற வீடியோவும் நம்ம சேனலில் இருக்குது. ஸோ கண்டிப்பாக அதையும் செக் பண்ணி பாருங்கள் எவ்வளோ அழகாக ஒட்டாமல் வருதுன்னு. இப்போ இன்றைக்கி தோசைக்கு நான் எதுவும் சட்னிலாம் பண்ணலை. எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச இட்லி பொடியோடு சாப்பிட போகிறேன். அதுவும் இது வந்து பூண்டு இட்லி பொடி. ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க. நார்மல் இட்லி பொடியை விட இது ரொம்ப ஃப்ளேவர்ஃபுல்லாகவும் டேஸ்ட்டாகவும் இருக்கும். ஸோ நல்லெண்ணெயோடு இதை சாப்பிட்டீங்க அப்படின்னா செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ இப்போ சூப்பராக என்னோடய பிரேக்ஃபாஸ்ட்டை நான் சாப்பிட போகிறேன். சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறமா ஜிம் கிளாஸ்க்கு போகணும். போயிட்டு ஒரு சில ஷாப்பிங் பண்ண வேண்டியது இருக்குது. எதுக்காண்டி நான் ஷாப்பிங் பண்ணுறேன் அப்படின்னா, இங்கே அயர்லாண்டில் உமன்ஸ் டே செலிப்ரேட் பண்ண போகிறாங்க. ஸோ அந்த உமன்ஸ் டேயில் வந்து நிறைய ஸ்டால்ஸ்லாம் வந்து அலாட் பண்ணியிருக்காங்க. ஸோ அதில் எனக்கு வந்து ஒரு ஸ்டால் கிடச்சிருக்கு. ஸோ அந்த ஸ்டாலில் வந்து நான் ஒரு சில இந்தியன் ஸ்நாக்ஸ்லாம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி யோசனை பண்ணியிருக்கேன். ஸோ அந்த ஸ்நாக்ஸ் ப்ரிப்பேர் பண்ணுறதுக்காண்டி ஷாப்பிங்லாம் பண்ண வேண்டியது இருக்குது. ஸோ இதனால தான் வந்து நான் இந்த வாரம் வெனஸ்டே நான் வீடியோ போஸ்ட் பண்ண முடியல, பிஸியாக இருந்தனால. ஸோ அதனால் ஷாப்பிங் பண்ணுறதுக்காண்டி நான் கிளம்பிட்டுருக்கேன். ஸோ இன்றைக்கி வந்து நான் ஷாப்பிங் பண்ண போகிறது பார்த்திங்கன்னா, இந்த பலகாரம் பண்ணுறதுக்கு தேவையான எண்ணெய், அதுக்கப்புறமா நெய் பண்ணுறதுக்கு பட்டர், இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நான் வாங்க போகிறேன். அதே மாதிரி பேக் பண்ணுறதுக்கு தேவையான கவர்ஸும் வாங்க போகிறேன். ஸோ அதுக்கப்புறமா நமக்கு இந்த பலகாரத்துக்கு தேவையான அரிசி, கடலை மாவு, இது எல்லாமே இந்தியன் ஸ்டோரில் வாங்கணும். ஸோ எனக்கு டைம் கம்மியாக இருந்தனால நான் ஃபோன் ஆர்டர் பண்ணி ஹோம் டெலிவரி பண்ண சொல்லியிருக்கேன். ஸோ அதனால் பலகாரம் பண்ணுறதுக்கு தேவையான மித்த பொருட்கள் மட்டும்தான் வாங்குறதுக்காண்டி இப்போ நான் கிளம்பி போயிட்டுருக்கேன். அயர்லாண்டில் ஃபஸ்ட் டைமாக தமிழ் குரூப் எல்லாம் சேர்ந்து இந்த உமன்ஸ் டேவை செலிப்ரேட் பண்ண போகிறோம். இதுதான் ஃபஸ்ட் இயர். ஸோ இதில் வந்து எனக்கு ஒரு ஸ்டால் கிடச்சிருக்கு அப்படின்றது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஸோ அதனால் என்ன பண்ணலாம் அப்படின்னு யோசனை பண்ணப்போ 2-3 சஜஷன்ஸ் வந்தது. இந்த மாதிரி இந்தியன் ஸ்நாக்ஸ் எதுவுமே எங்களுக்கு இங்கே கிடைக்காது. ஸோ அதனால் நீங்கள் வந்து அது பண்ணி கொடுங்க அப்படின்ற மாதிரி சஜஷன்ஸ் வந்தனால சரி அது பண்ணலாம் அப்படின்னு சொல்லி யோசனை பண்ணியிருக்கேன். இப்போ பாருங்கள், நான் கடைக்கு வந்துட்டேன். தேவையான எல்லாத்தையும் குயிக்காக வாங்கிட்டு செய்ய ஆரம்பிக்கணும். நான் ஒரு 4 ஸ்நாக்ஸ் பண்ணலான்னு நினச்சிருக்கேன். மிக்சர், தட்டை, அதுக்கப்புறமா முறுக்கு, நவதானிய நெய் உருண்டை பண்ணலான்னு நினச்சிருக்கேன். ஸோ இந்த 4 ஸ்நாக்ஸுக்கும் பேசிக்காக தேவையானது என்னென்னு பார்த்தீங்கன்னா, நெய், அதுக்கப்புறமா பட்டரும் தேவைப்படும். ஸோ அதனால் பட்டர் நிறையா நான் எடுத்துக்கிறேன். ஸோ இதுலேருந்து நெய்யும் உருக்கிக்கலாம். முறுக்கு, தட்டை எல்லாத்துக்குமே பட்டரும் இதுலேருந்து சேர்த்துக்கலாம் அப்படின்னு யோசனை பண்ணுறேன். அடுத்ததாக பலகாரம் எல்லாம் பொரிச்சு எடுக்கிறதுக்கு கண்டிப்பாக நிறைய எண்ணெய் தேவைப்படும். ஸோ அதனால் எண்ணெய் எடுத்துக்கிறேன். அதுக்கப்புறமா இந்த ஸ்நாக்ஸ் எல்லாத்தையும் பேக் பண்ணுறதுக்கு என்ன மாதிரி கவர்ஸ் வாங்கலாம் அப்படின்னு சொல்லி பார்த்துட்ருக்கேன். ஸோ ஜிப்லாக் கவர்ஸ் தான் பெஸ்ட் ஆப்ஷன் எனக்கு பட்டுது. ஸோ அதனால் ஜிப்லாக் கவர்ஸ்லேயே வந்து நிறைய சைஸஸ் இருக்குது. ஸோ எந்தெந்த சைஸ் நம்மளுக்கு வேணும் அப்படின்னு பார்த்துட்டு ஸோ 2-3 டிஃப்ரெண்ட் சைஸில் நான் ஜிப்லாக் பேக் எடுத்துக்கிறேன். ஸோ இது வந்து நமக்கு பேக் பண்ணுறதுக்கும் ஈஸியாக இருக்கும். அதே மாதிரி பார்க்குறதுக்கும் உங்களுக்கு நீட்டாக இருக்கும். ஸோ யூனிஃபார்மாக நம்ம வந்து பேக் பண்ணி கொடுக்குறப்போ ரொம்ப நல்லாயிருக்கும் பார்க்குறதுக்கு. ஸோ நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது உங்கள் ஜிப்லாக் பேக்கில். ஸோ இது வந்து நான் ஃப்ரீ
ஃப்ரீசருக்கும் இது நிறையா நான் ஆல்ரெடி வீட்டுக்கும் யூஸ் பண்ணுவேன். ஸோ இப்போ வந்து நான் ஒரு 2-3 சைஸில் ஜிப்லாக் பேக் வாங்கியிருக்கேன். ஸோ அவ்வளோதாங்க, குயிக்காக எல்லா ஷாப்பிங்கும் இப்போ நான் பண்ணியாச்சு. பண்ணிவிட்டு சீக்கிரமாக பில் போட்டுட்டு வீட்டுக்கு போனதுக்கப்புறமா கொஞ்சம் ப்ரிப்ரேஷன்லாம் ஸ்டார்ட் பண்ண போகிறேன். முறுக்குக்கு வந்து உளுந்து மாவு அரைக்கணும், அதுக்கப்புறமா அந்த மாதிரி அரிசி மாவு இது எல்லாமே அரைக்க போகிறேன். ஸோ இதுக்கு வந்து தேவையான ப்ரிப்ரேஷன் எல்லாத்தையும் இன்றைக்கி நான் ஸ்டார்ட் பண்ண போகிறேன். ஸோ இதை வந்து நான் உங்களுக்கு தனியாக ஒரு வீடியோவாக போஸ்ட் பண்ணலான்னு நினச்சிருக்கேன். எப்படி நான் வந்து லார்ஜ் குவான்டிட்டி ஸ்நாக்ஸ்லாம் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி குவிக்காக, ரொம்ப டீட்டெயிலாக என்னால் எடுக்க முடியல. குவிக்காக வந்து உங்களுக்கு பிட்ஸ் அண்ட் பீசஸ் மாதிரி நான் எப்படி ஸ்நாக்ஸ் பண்ணேன் அப்படின்றதையும் விலாக் மாதிரி நான் எடுத்திருக்கேன். ஸோ அடுத்த வீடியோவில் நம்ம அது எல்லாத்தையுமே பார்க்க போகிறோம். ஹோப் இந்த வீடியோ வந்து உங்களுக்கு இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சுன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தது அப்படின்னா வழக்கம் போல் ஒரு லைக் கொடுங்க. சேனலுக்கு இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சுஜீஸ் கிச்சனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ் ரெசிபீஸோடு அடுத்து உங்களை நான் மீட் பண்ணுறேன். சுஜீஸ் கிச்சன், எளிய பாரம்பரிய சமையலின் தொகுப்பு.